என் அன்பு பிள்ளையே, உனக்கு எதை எப்போது தர வேண்டுமோ அதை அப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக நீ வருந்தாதே. அது உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பது என் கடமை. நீ கலங்காதே. சில நேரங்களில் இடத்தை பற்றி நம்மால் தாங்க முடியாத அளவிற்கு வாழ்க்கை அழுத்தும் கையே முருகனுடைய கையாக இருந்தால் நம்மை சோதிக்கிறாரா, தாமதம் நடந்தாலும் வருகிறாரா என்று தெரியும். கவலை கொள்ளாதே. விழுந்த இடத்திலெல்லாம் முருகன் இருக்கையில் உனக்கு சோதனை வரும், ஆனால் வெற்றி நிச்சயம். சில நேரங்களில் உன்னால் தாங்க முடியாத அளவிற்கு வாழ்க்கை அழுத்தும். அப்பொழுதுதான் முருகன் நம்மை சோதிக்கிறாரா இல்லை எழுப்ப வருகிறாரா என்று உனக்கு தெரியும். உனக்கு வரும் சோதனைகள் அனைத்தும் உன்னை சாதிக்க வைக்கவே தவிர உன்னை வருத்தம் கொள்வதற்காக இல்லை. வருத்தம் கொள்ளாமல் அமைதியாக காத்திரு, உனக்கான நேரம் வரும் வரை. கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே. எதுவும் நிரந்தரமல்ல. உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாறியுள்ளது. அதை உற்சாகத்தோடு வரவேற்க தயாராக இரு. நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன். நீ வருத்தம் கொள்ளாமல் நிம்மதியாக இரு. நல்லா வாழ்ந்தால் 10 பேர் பொறாமைப்படுவான். அதேபோல் கஷ்டப்பட்டால் 10 பேர் ஏளனமாக பேசுவான். எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் மனிதர்கள் மத்தியில் அடுத்தவன் என்ன பேசுகிறான் என்று பார்க்காமல் நேர்மையாக இரு.